ஹலோ கைஸ், நல்லா கொடையை பிடிச்சிட்டு மாடியில் உட்காந்துருமா நினைப்பீங்க. உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வெயில் வந்து சுட்டு எரியுது, தாழ முடியல. இந்த சுட்டு எரியுது நான் வந்து நினைக்கும் போது வந்து ஒன்று திடீர்னு ஒன்று தோணுச்சு. நம்மக்கிட்ட இந்த நம்மளாம் எல்லோரும் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக. அது இந்த லென்ஸ் வச்சு வந்து வெயிலில் காமிச்சா அந்த பாயிண்டில் வந்து எரிய வைக்கிறது, அதை வச்சு ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு புது யோசனை வந்தது. அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து சும்மா ஒரு 4-5 இது வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம வாங்க ஸ்ட்ரைட்டாக வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் வெயில் தாழ முடியல. இன்னொன்று வெயில் போயிடுச்சுனாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. இதுதான் அந்த லென்ஸு, இதை தான் நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். இப்போது வாங்க போகலாம். ஓகே, நம்ம முதல்ல வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறது வந்து ஒரு சாம்பிராணி எரிதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லென்ஸ் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் ஐயோ அடிக்கிற வெயிலுக்கு வச்சோடனே எரியுது பாருங்களேன். எப்பா சாமி, அதுக்குள்ளே பற்றிக்கிச்சு. எனக்கு தெரிஞ்சு அப்படியே பற்றிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். எத்தனை எரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஓம் பக்தி மயமாக ஆரம்பிப்போம். ஓகே, நம்மளோட முதல் டெஸ்ட்டு வெற்றிகரமாக முடிஞ்சுது. நம்ம அடுத்தது வந்து இப்போது டெஸ்ட் பண்ணலாம். இது அப்படியே எரியட்டும். அடுத்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறதே வந்து ஒரு தெர்மாக்கோல். சாம்பிராணி அப்படி எரிஞ்சுது. இதுனா போதுன்னு தெரில, பார்க்கலாம். சரி, கேமராலே தெரியுதான்னு தெரில. இப்படியே வச்சோடனே உருக ஆரம்பிச்சிது. உங்களுக்கு தெரியுதுங்களா? நல்லா உருகி இருக்கு பாருங்க. வச்சோடனே உருகுது. இப்படி காட்டினா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம 2 டெஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து என்ன டெஸ்ட் பண்ண போகிறோன்னா பாம்பு மாத்திரை டெஸ்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பொங்கி வருமா இல்லையான்னு தெரியல. இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாம்பு மாத்திரை இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. தீபாவளி அப்போது எது ஸ்பெஷலோ இல்லையோ இது ஸ்பெஷலாக இருக்கும். வச்சு ஒரு செகண்ட்லேயே பற்றிச்சிங்க. அநியாயத்துக்கு எட்டு மணியாக லென்ஸை வச்சேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பற்றிச்சு. இது என்ன வெயில் அடிக்கிறது மட்டும் பார்த்துங்க. ஏற்கனவே வெயில் தாழ முடியல. ஒரே ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பற்றி எரிஞ்சு போச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் வந்து இன்னும் 2-3 பாக்ஸில் கொளுத்தலாம். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும். இப்போ தனித்தனியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மொத்தமாக ஒன்றா வச்சுட்டோம். அவ்வளோதான். அது நெருப்பே இல்லாமல் ஆனால் இப்படி எரியுது, பயங்கரமாக எரியுது. விட்டா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இன்றைக்கி ஃபுல்லாக பண்ணியா இருப்பேன். பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பேப்பர் வச்சு ஒன்று ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் நம்மளுக்கே தெரில வச்சுன்னா நம்ம பாம்பு மாத்திரை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். பார்த்தா வச்சு ஒரு செகண்ட்லேயே எரிஞ்சு போயிடுது. நெக்ஸ்ட் இப்போது பேப்பர் வச்சு தான் பண்ண போகிறோம். ப்ளஸ் அதிலேயே வந்து சானிடைசரை ஸ்ப்ரே பண்ண போகிறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக வைப்போம்.
இதில் ஃபுல்லாக ஹோல்ஸ் வந்துச்சு நடுவில். இப்போ அதுலேயே ஸ்ப்ரே அடிச்சு விடும். எரியுமான்னு தெரில. Please don't try this at home. ஓகே, பேப்பர் வந்து ஃபுல்லாக எரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக இது ஃபுல்லாக பற்றிக்க மாட்டேங்குது. நம்ம சானிடைசர் ஸ்ப்ரே பண்ணால் கூட அந்த ஸ்ப்ரெட்டு மட்டும் ஆகிட்டே இருக்குது. இதை அணைச்சிடலாம். ஓகே, நம்ம அடுத்ததாக ட்ரை பண்ண போகிறது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். என்ன பண்ண தெரியல, ஒரு புஷ்பானை தான் கொளுத்த போகிறோம். இது எரியுமான்னு தெரியல, பட்டு ட்ரை பண்ணுவோம். இப்போ இந்த லென்ஸ் கூட பார்த்திங்கன்னா இதில் பாட்டம் வந்து அட்டாச் பண்ணலாம். இது இன்னும் வந்து ஜூம் பண்ணுற லென்ஸு, இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டு இது வழியாக பார்த்திங்கன்னா இன்னும் ஷார்ப்பாக வந்து விடும். அதனால் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம். இதில் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏந்து ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏய் வா வா, மண்ணை போடு மண்ணை போடு. புஷ்பானா நம்மளை கதற விட்டுச்சு. இந்த ஒயர் லென்த்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஷார்ட்டாக விட்டுருந்தேன். எவ்வளோ தூரம் போதும்னு ஏந்து ஒன்றா தலை மேலே கிடக்கிறது அப்படியே நெருப்பு பட்டுச்சு. அப்புறம் பாம்பு மாத்திரை வேறு பற்றிச்சு, மொத்தமாக எரிஞ்சிருக்கோன்னு நினச்சேன். ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ ஆகிடுச்சு. இருந்தாலும் ஓகே, பட் வீடியோ நல்லா வந்திருக்கு. இந்த லென்ஸ் போட்டது பார்த்திங்கன்னா இன்னும் செம்ம பவர்ஃபுல்லாக உடனே பார்த்திங்கன்னா பற்றிச்சு. இப்போ வந்து சங்கு சகரை கொளுத்த போகிறோம். இதுக்கு வந்து ரொம்ப தூரம் ஓட வேணாம். ஓகே, சங்கு சக்கரம் எரிய கொஞ்சம் கஷ்டப்படுது. அதனால் நம்ம பாம்பு மாத்திரை யூஸ் பண்ணி எரிய வச்சிருவோம். ஓகே, நம்ம அந்த முட்டையை வந்து ஃபைனலாக வந்து லென்ஸ் வச்சு வேக வச்சு சாப்பிடணும்னு நினச்சா கண்டிப்பாக வந்து ஒரு 2-3 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன்.
நானும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை வெளியே ஆகிடுச்சு இந்த இடத்துல. கொஞ்சம் ட்ரை பண்ணேன். அதனால் என்ன பண்ண போகிறோன்னா மறுபடியும் பாம் வாட்டர் யூஸ் பண்ண போகிறோம். பேப்பரை கொளுத்த போகிறோம். ஆம்லேட்டை போட போகிறோம். ஓகே, நாங்கள் இதோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்சிக்கிறோம். வெயிலை வந்து அதிகமாகிடுச்சு ரொம்ப. நாங்களும் முட்டையை செஞ்சு சாப்பிட்லான்னு பார்த்தோம். பாதி வந்து ஆல்மோஸ்ட் வந்து வந்துடுச்சு. இது வந்து வேணும்னா நாங்கள் இங்கேயே வெயிட் பண்ணோம். அதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு வீடியோ போட்டோன்னா நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. அதனால் இது வெயிட் பண்ணி நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோலாம் நிறைய பண்ணலான்னு இருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் டக்கு டக்குன்னு வந்து சேரும். இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். பை பாய்.